بسم الله الرحمن الرحيم. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் தொழுவது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களான சியா யாசித் அப்படிங்கிறவங்க இந்த டாப்பிக்கில் வீடியோ போடுங்கன்னு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொழுகை பூர்த்தியாகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக 3 விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். அதில் முதலாவது சுன்னத்தான முறைப்படி செய்யக்கூடிய உலு, இரண்டாவது தொழுகையின் உள்ஃபர்லுகள், மூன்றாவது தொழுகையின் வெளிஃபர்லுகள். ஆல்ரெடி நான் இந்த 3 டாப்பிக்லேயுமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொழுகைகளில் அன்றாடம் 3 விதமான தொழுகைகள் இருக்குது. ஒன்று ஃபர்லான தொழுகை, 2 சுன்னத்தான தொழுகை, 3வது நஃபிலான தொழுகை. ஸோ இந்த தொழுகைகளுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபர்லான தொழுகை. ஃபர்ல் அப்படின்னாவே அந்த வார்த்தைக்கு கட்டாய கடமை அப்படிங்கிறது தான் பொருள். இந்த தொழுகையை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும். சப்போஸ் நம்மளால் நிறைவேற்ற முடியலை அப்படின்னாலும் அந்த தொழுகைகளை நம்ம கலா செஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது என்னைக்கா இருந்தாலும் எந்த நேர தொழுகையை நீங்கள் விட்டீங்கனாலும் அந்த நேர தொழுகையை கண்டிப்பான முறையில் கலா செஞ்சிருக்கணும். இரண்டாவது சுன்னத்தான தொழுகை. சுன்னத்தான தொழுகைகளை நம்ம 2 வகைகளா பிரிக்கலாம். ஒன்று சுன்னத் முஅக்கதா, இரண்டாவது சுன்னத் கைர முஅக்கதா. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த சமயத்திலையும் விடாமல் தொழுதுருப்பாங்கல்ல, அந்த தொழுகை. சப்போஸ் அந்த தொழுகையை அவங்க விட்டிருந்தாலும் அந்த தொழுகைகளை, அதாவது சுன்னத்தான தொழுகைகளை கூட கலா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. ஸோ அந்த விதமான தொழுகைகளுக்கு தான் சுன்னத்து முஅக்கதா அப்படின்னு பெயர். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபஜ்ருடைய முன்சுன்னத் 2 ரக்காயத் சுன்னத் முஅக்கதாவாக இருக்குது. இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது சுன்னத்து கைர முஅக்கதா. ஒரு சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தொழுகைகளை தொழுதும் ஒரு சில நேரம் தொழுகாமலையும் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தொழுகைகளுக்கு பேர் தான் சுன்னத்து கைர முஅக்கதா. உதாரணம் அசருடைய முன் சுன்னத் 4 ரக்காயத் தொழுவது. மூன்றாவது நஃபில் தொழுகைகள். நஃபில் தொழுகைகளை பொறுத்த வரையிலும் இந்த தொழுகைகளை நீங்கள் தொழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த தொழுகை தொழுகலை அப்படின்னா நீங்கள் பாவி ஆகிட மாட்டீங்க. தொழுதிங்கன்னா நன்மை கிடைக்கும், தொழுகலைன்னா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளவுதான். இந்த தொழுகைகளுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி தொழுகையுடைய முறைகளில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு அப்படின்னு தனி தொழுகைகளும் பெண்களுக்கு அப்படின்னு தனி தொழுகைகளும் இருக்குது. எல்லாத்தையும் 1 by 1 இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல 2 ரக்காயத்துகள் எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொழுகையில் முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியத் தான். நம்ம முசல்லால நின்னதுக்கப்புறம் நம்ம எந்த நேர தொழுகையை தொழுக போகிறோமோ அந்த நேர தொழுகையை மனசால நியத் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். உதாரணமாக இப்போ நீங்கள் ஃபஜ்ருடைய ஃபர்ல் 2 ரக்காய் தொழுக போகிறீங்க அப்படின்னா கிப்லாவை முன்னோக்கி நின்னதுக்கப்புறமா ஃபஜ்ருடைய ஃபர்ல் 2 ரக்காய் சிறப்பான கிப்லாவின் திசையை முன்னோக்கி அல்லாஹு தஆலா உனக்காக தொழுகிறேன் அப்படின்னு மனதளவில் நியத் செஞ்சுக்கிட்டா போதுமானது. மனதளவில் நியத் செஞ்சதுக்கப்புறமா தக்பீர் கட்டணும். தக்பீர் அப்படிங்கிறது ஆண்கள் காதை தொட்டு தக்பீர் கட்டுவாங்க. பெண்கள் எப்படி தக்பீர் கட்டணும் அப்படின்னா அவங்க தோள்பட்டை அளவு தூக்காமல் கைகளை உயர்த்தாமல் தோள்பட்டைக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் கையை உயர்த்தி அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டணும். தக்பீர் கட்டின உடனே ஃபஸ்ட்டு நம்ம சனா ஓதணும். சனா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக். சனா ஓதிய பின்பு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என கூறிவிட்டு முதலாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். இது எல்லா தொழுகைகளுக்கும் பொதுவானது தான். எடுத்த உடனே நம்ம சனா ஓதிட்டு முதலாக நம்ம எப்பயுமே சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஓதணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த துணை சூறாக்கள் தெரியுமோ, உதாரணமாக சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய சூறாக்கள், இந்த மாதிரி சூறாக்களில் உங்களுக்கு எது தெளிவாக நல்லா தெரியுமோ தஜ்வீத் முறையில் அதை நீங்கள் ஓதிக்கொண்டால் போதுமானது. துணை சூறா ஓதி முடித்தவுடன் அல்லாஹு அக்பர் என கூறிக்கொண்டே நம்ம ருக்குவுக்கு செல்லணும். ருக்குவுக்கு சென்றவுடன் அங்கே ருக்குவின் தஸ்பீஹ் குறைந்தது 3 தடவை ஓதணும். ருக்குவின் தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம்,
சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று ஓதவும், அதன் பின்பு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படிங்கிற தஸ்பியை ஓதிக்கிட்டே நம்ம நிலைக்கு வந்ததுக்கப்புறமா, நிலையில் நின்னதுக்கப்புறமா அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து அப்படிங்கிற தஸ்பியை ஒரு தடவை ஓதணும். இப்போது மறுபடியும் அல்லாஹு அக்பர் என கூறிக்கொண்டே நம்ம சஜிதாக்கு செல்லணும். சஜிதாக்கு சென்றவுடன் நம்ம 3 தடவை குறைந்தது சஜிதாவின் தஸ்பி ஓதணும். சஜிதாவின் தஸ்பி சுபஹான ரப்பியல் அலா. இதை 3 தடவை ஓதினதுக்கப்புறமா எழுந்து நிதாரணமாக உட்காரவும் சஜிதாவில். மறுபடியும் அல்லாஹு அக்பர் என கூறிக்கொண்டே இன்னொரு சஜிதா செய்ய வேண்டும். அந்த சஜிதாவிலும் 3 முறை சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா என்று ஓத வேண்டும். 2 ரக்காயத் ஃபர்லு தொழுகையில் நம்ம 1 ரக்காயத் பூர்த்தி செஞ்சிட்டோம். இப்போ மற்றும் இருக்கிற 1 ரக்காயத்தை நம்ம தொழுக ஆரம்பிக்கலாம். 1 ரக்காயத் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் அல்லாஹு அக்பர் என கூறிக்கொண்டே மெதுவாக சஜிதாவிலிருந்து நிலைக்கு எழுந்து நிற்க வேண்டும். நிலைக்கு நம்ம வந்ததுக்கப்புறமா முதலாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என ஓதிவிட்டு முதலில் சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவதாக துணை சூறாக்களை ஓதுவது. அதன் பின்பு அல்லாஹு அக்பர் என கூறிக்கொண்டே ருக்குவிற்கு செல்வது. ருக்குவில் 3 தடவை சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அலீம் என்று ஓதுவது. ருக்குவிலிருந்து நம்ம மெதுவாக நிமிர்ந்து கொண்டே சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படிங்கிற தஸ்பீஹை 1 தடவை ஓத வேண்டும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படிங்கிற தஸ்பீயை ஓதிக்கிட்டே நம்ம நிலைக்கு வந்ததுக்கப்புறமா, நிலையில் நின்னதுக்கப்புறமா அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து அப்படிங்கிற தஸ்பியை 1 தடவை ஓதணும். அடுத்ததாக அல்லாஹு அக்பர் என கூறிக்கொண்டே சஜிதாவிற்கு செல்வது. சஜிதாவை சென்றடைந்தவுடன் சஜிதாவின் தஸ்பி சுப்ஹான ரப்பியல் அலா என்ற தஸ்பீஹை குறைந்தது 3 தடவை ஓதுவது. பின்பு சஜிதாவிலிருந்து நிதானமாக எழுந்து உட்காருவது. அதன் பின்பு மறுபடியும் சஜிதாவிற்கு சென்று 3 முறை சுப்ஹான ரப்பியல் அலா என்ற தஸ்பீஹை ஓதுவது. 2 சஜிதாக்களையும் பூர்த்தி செய்த பின் கடைசியாக தஷஹூத் அதாவது அத்தஹியாத் ஓதுவது. அத்தஹியாத் ஓதும் பொழுது நம்ம 2 கைகளையும் நம்ம தொடைக்கு மேலே நேராக விரல்கள் எல்லாம் நீட்டி வச்சு நம்ம ஓதணும். அத்தஹியாத் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்வையிபாத் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நேரமாக நம்ம அத்தஹியாத் ஓதும் பொழுது நம்ம தொடைக்கு மேலே தான் நம்ம கைகள் படுக்கை நிலையில் தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அஷ்ஹது அப்படின்னு வரும்போது நம்மளுடைய ஆள்காட்டி விரலை மட்டும் சற்று தூரத்துக்கு நம்ம உயர்த்தணும். உதாரணமாக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு அப்படின்னு வரையில் நம்ம உயர்த்திட்டு வா அஷ்ஹது அப்படின்னு வரும்பொழுது நம்ம அந்த விரலை மட்டும் கீழே மடக்கிடணும். நம்மளுடைய கட்டை விரலும் நடு விரலும் வளையம் ஷேப்பில் இருக்கணும். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஆள்காட்டி விரல் கீழே நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். மற்ற எல்லா விரல்களும் படுக்கை நிலையில் தான் இருக்கணும். இந்த நிலை நம்ம கடைசியில் சலாம் கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய விரல்கள் இந்த நிலைமையில தான் இருக்கணும். எதற்காகவும் நம்ம மாற்றக்கூடாது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அஷ்ஹது அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய ஆள்காட்டி விரலை நம்ம உயர்த்தணும். வா அஷ்ஹது அப்படின்னு வர இடத்துல நம்மளுடைய விரலை நம்ம கீழே வச்சிடணும். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று முழுமையாக அத்தஹியாத்தை ஓதி முடித்தவுடன் முதலில் வலது பக்கம் தோள் புஜத்தை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என சலாம் கூறிவிட்டு பிறகு இடது பக்கம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என கூறி தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும். இது 2 ரக்காயத்துடைய தொழுகை முறையாகும். இதுவே நம்ம 3 ரக்காயத்தோ அல்லது 4 ரக்காயத்தோ தொழுதோனா எப்படி தொழுகணுன்றத சுருக்கமாக இப்போ பார்க்கலாம்.
அதற்கு முன்னாடி ஒரு முக்கிய குறிப்பு என்னென்னா, இப்போ ஃபர்லு தொழுகைகளுக்கு மட்டும்தான் நம்ம எத்தனை ரக்காயத்துகள் தொழுதாலும் முதல் 2 ரக்காயத்துகளுக்கு மட்டும் நம்ம துணை சூறா ஓதுனா போதுமானது. உதாரணமாக இப்போ நீங்கள் லுஹருடைய ஃபர்ல் 4 ரக்காய் தொழுகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 2 ரக்காயத்தில் மட்டும் நம்ம துணை சூறா ஓதுனா போதுமானது. மிச்சம் இருக்க 2 ரக்காயத்துக்கு நம்ம வெறும் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் ஓதுனா போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மஹ்ரிபுடைய ஃபர்ல் 3 ரக்காயத் நம்ம தொழுக போகிறோன்னா அதை எப்படி தொழுகிறதுன்னு இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். நம்ம தொழுகைக்காக நியத் செஞ்சு நின்ன உடனே தக்பீர் கட்டி ஃபஸ்ட்டு நம்ம சனா ஓதுறோம். அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹா, அடுத்தது துணை சூறா ஓதுறோம். துணை சூறா ஓதுனதுக்கப்புறமா ருக்கு, சஜ்தா முதலியவற்றை செஞ்சிடறோம். இப்போ நமக்கு ஒரு ரக்காயத் பூர்த்தி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம நிலையில் எழுந்து நின்ன உடனே அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் துணை சூறா ஓதுறோம். துணை சூறா ஓதி மறுபடியும் நம்ம ருக்கு, சஜ்தா முதலியவற்றை செஞ்சுட்டு 2வது ரக்காயத்தில் அத்தஹியாத் ஓதுறதுக்காக நம்ம உட்காரணும். அத்தஹியாத் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்வையிபாத் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். இதுவரை நம்ம அத்தஹியாத்தை ஓதிட்டு 3வது ரக்காயத்திற்காக நம்ம எழுந்து நிற்க வேண்டும். தற்போது 3வது ரக்காயத்தில் வெறும் சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் ஓதிக்கொண்டால் போதுமானது. பிறகு ருக்கு, சஜ்தா முதலானவற்றை செய்து அத்தஹியாத்தை 3வது ரக்காயத்தில் முழுமையாக ஓதி சலாம் கொடுத்து தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும். அடுத்ததாக 4 ரக்காயத்துகள் எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணமாக இப்போ நம்ம அசருடைய ஃபர்ல் 4 ரக்காய் தொழுகிறோம் அப்படின்னா முதல்ல தொழுகைக்காக நியத் செஞ்சுட்டு தக்பீர் கட்டி முதலாவதாக சனா ஓத வேண்டும். பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, பின்பு துணை சூரா, அதன் பின்பு ருக்கு, சஜ்தா முதலானவற்றை செய்ய வேண்டும். இப்போது ஒரு ரக்காயத் பூர்த்தியாகிவிட்டது. 2வது ரக்காயத்தில் அதே போல சூரத்துல் ஃபாத்திஹா, துணை சூரா ஓதுவது, பின்பு ருக்கு, சஜ்தா முதலானவற்றை செய்வது. இப்போது 2வது ரக்காயத்தில் அத்தஹியாத்தை பாதி வரை ஓதுவது. அத்தஹியாத்தை பாதி வரை ஓதிவிட்டு 3வது ரக்காயத்திற்காக எழுந்து நிற்க வேண்டும். 3வது ரக்காயத்தில் வெறும் சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் ஓத வேண்டும். பின்பு ருக்கு, சஜ்தா முதலானவற்றை செய்ய வேண்டும். பின்பு 4வது ரக்காயத்திற்காக எழுந்து நிற்க வேண்டும். அதே போல சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் ஓதிவிட்டு பின்பு வழக்கம் போல் ருக்கு, சஜ்தா முதலானவற்றை செய்து கடைசியாக அத்தஹியாத்தை முழுமையாக ஓதி சலாம் கொடுத்து 4 ரக்காய் தொழுகையை பூர்த்தி செய்ய வேண்டும். மற்ற தொழுகைகளுக்கும், அதாவது சுன்னத்து நஃபிலான தொழுகைகளுக்கும் ஃபர்லான தொழுகைகளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்லான தொழுகைகளில் முதல் 2 ரக்காயத்தில் மட்டும்தான் நம்ம துணை சூறாக்கள் ஓதுவோம். ஆனால் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளில் நம்ம எத்தனை ரக்காயத்துகள் தொழுதாலும் அத்தனை ரக்காயத்துகள்லையுமே நம்ம துணை சூறா கண்டிப்பாக ஓதி ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் கேட்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் தாட்ஸை மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.